ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டிலையே சூடான சுவையான ஸ்ப்ரிங் ரோல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு பெரிய உருளைக்கிழங்காய் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு சாப்ஸ்டிக்கை நம்ம எடுத்து இந்த மாதிரி ஒரு முனையிலேருந்து இன்னொரு முனைக்கு அந்த இதை சாப்ஸ்டிக்கை விட்டு தள்ளணும். தள்ளிட்டு மேலே கத்தியை ஸ்டார்ட் பண்ணி ஒரு சின்ன கத்தி எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு மேலேருந்து அப்படியே வட்ட வட்டமாக அப்படி வட்டமாக்கிடக்கூட ஒரே கூட இப்படி பொடியாக ஸ்லைஸாக அப்படி பண்ணிகிட்டே இருக்கணும். பாருங்களேன், நான் வீடியோவை அப்படியே எடிட் பண்ணாமல் உங்களுக்காக காமிக்கிறேன். அது எப்படி அப்படியே சீவரேன்னு பாருங்களேன். அது தெரியுதா நல்லா? அப்படியே பொடியாக அப்படியே சுற்றி 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 கத்தி இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த சாப்ஸ்டிக்கில் உருளைக்கிழங்கு சொருகி இருக்கிறனால உருளைக்கிழங்கு வெளியே வராது. ஆனால் ரொம்ப கவனமாக அந்த இதை கட் பண்ணாமல் அப்படியே திருவி 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 சுற்றி சுற்றி கட் பண்ணிகிட்டே இப்படி இந்த மாதிரி கட் பண்ணணும். கட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா உங்களுக்கு அழகான ஸ்ப்ரிங் ரோல் பண்ணுறதுக்கு தயாரான உருளைக்கிழங்கு ரெடி ஆயிரும். இப்போ அந்த உருளைக்கிழங்கு அந்த சாப்ஸ்டிக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி ஒவ்வொரு ஸ்ப்ரிங்ஸாக இப்படி நகட்டி நகட்டி இப்படி லேஸாக லூஸ் பண்ணி பண்ணி இந்த பண்ணுறேன் பார்த்தீங்களா? அது மாதிரி இப்படி நகட்டினோம்னா நம்ம கத்தியிலேயே அழகாக இது செஞ்சிடலாம். நமக்கு எந்த மெஷின்ஸும் தேவையே கிடையாது. வீட்டிலேயே அழகாக குழந்தைங்களுக்கு நம்ம இப்படி பண்ணி கொடுத்தோம்னா நம்ம வெளியில் போய் அந்த விலை கூட போட்டு வாங்கி செய்யணும்னு பிள்ளைங்களுக்கு கொடுக்கணுன்னு அவசியமே இல்லை. நம்ம வீட்லேயே அதை ஈஸியாக செஞ்சிடலாம். பொட்டேட்டோ உருளைக்கிழங்கை வச்சு நம்ம அதை ஈஸியாக பண்ணிடலாம். பார்த்திங்களா? அப்படியே நகட்டி விட்றேன்னா நகட்டி விடும்போது நமக்கு ஈஸியாக அந்த உருளைக்கிழங்கு அந்த சாப்ஸ்டிக்ஸில் தள்ளி 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 ஒரு கேப் கிடைக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு இதுக்கும் கேப் வந்துருச்சா? இப்போ பார்த்திங்களா, அழகான பொட்டேட்டோ ஸ்ப்ரிங் ரோல் நம்ம பொரிக்கிறதுக்கு முன்னாடி தயாரான நிலையில் இருக்குது. கத்தியை வச்சே அப்படியே அழகாக சீவிட்டேன் பார்த்திங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணணும், இதுக்கு மசாலா நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கு ஒரு பவுலில் கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 3 ஸ்பூன் எடுத்துக்கணும். அரிசி மாவு 2 ஸ்பூனு, தனி மிளகாத்தூள் 2 ஸ்பூன், மஞ்சத்தூள் ஒரு சின்ன ஸ்பூனில் 1, உப்பு தேவையான அளவு, அப்புறம் கரம் மசால் தூள் கொஞ்சோண்டு, சோம்புத்தூள் கொஞ்சோண்டு, இது எல்லாத்தையும் போட்டு கொஞ்சோண்டு தண்ணியும் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கட்டி பதத்துக்கு வச்சுட்டு, ரொம்ப கட்டியாகவும் இருக்கும் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி பதத்துக்கு வச்சு நம்ம ஸ்ப்ரிங் ரோலை அதுக்குள்ளே விட்டு இந்த பொட்டேட்டோ உருளைக்கிழங்கு மேலே ஃபுல்லாக அப்ளை பண்ணுற மாதிரி நல்லா பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் ஊற வச்சுட்டு நம்ம வெளியே எடுக்கணும். வெளியே எடுத்து ஒரு பெரிய சைஸ் வானலியில் நம்ம கொஞ்சம் எண்ணெய் நல்லா கொஞ்சம் நிறையா தான் ஊற்றணும். ஆனால் இது எண்ணெய்லாம் குடிக்காது. ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம யூஸ் பண்ண எண்ணெய்லாம் குடிக்காது, நல்லா இருக்கும். நம்ம பொரித்து அது மேலே லேசாக ஊற்றி எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன். இப்படி புரட்டி விடணும். நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி புரட்டி இப்படி சுற்றி விட்டோம்னா அழகான ஸ்ப்ரிங் ரோல் நமக்கு ஈஸியாக நமக்கு வீட்டிலே பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக எம்மியாக இருக்கும். அந்த மசாலாலாம் நல்லா உள்ளே ஊறி பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. ஸ்ப்ரிங் ரோல் இதுக்கு நம்ம தேவையான சாஸஸ்ஸு கெச்சப் ஏதாவது பிள்ளைங்க கேட்குறத இப்படி ஊற்றி நம்ம கொடுத்துக்கலாம். வெறுதாக சாப்பிட்டாலும் மசாலா உள்ளே இறங்கியிருக்கும்.